அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுது தெரியுங்களா? அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. அப்பதான் இந்த தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் உடனே பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கஷ்டங்கள் தீராத கஷ்டங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடர்ந்து கொண்டே வரப்போகிறதா, இல்லை இப்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் காணப்பட போகிறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த மாதிரி விரக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பலன்களானது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுமனை பிடிக்கும் அப்படின்னா அனுமனை போற்றி ஜெய் ஹனுமனே அப்படின்ற மாதிரி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பதிவிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆளுமன். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இப்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் என்ன நிகழ இருக்கு அப்படின்றதை இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் மிகவும் நல்ல இடங்களில் காணப்படுகிறது. எல்லாமே புதிய முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும், அதேபோது 4வது வீடான சுகஸ்தானத்தில் மற்றும் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றன. தனுசு ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் மிகவும் நல்ல இடங்களில் காணப்படுகிறது. எல்லா புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை கொடுக்க போகிறது. உங்களுடைய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களும் வெகுமதிகளும் இப்பொழுது கிடைக்கும். கேட்ட பலனை கிடைக்கவில்லை, வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். சுபகாரிய தடைகளும் அகலும். அதே போல இந்த ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகிறது. வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இது அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகிறது. வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கி கொண்டே இருக்கு. அதேபோல் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பணவரவுகள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். குழந்தைகளுடைய வழியில இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகங்கள் மற்றும் உதவி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க உதவியாகவும் இருக்க போகிறது. அதே போல பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு இந்த மாதங்கள் அனுகூலமாக இருக்கும். தனுசு ராசிக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த சித்திரை மாதத்தில் காணப்படுகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். படிப்படியாக வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் காணும். இந்த சித்திரை மாதத்தினுடைய தொடக்கத்தில் சனி செவ்வாயினுடைய சேர்க்கையானது தனுசு ராசிக்கு பிள்ளைகளுடைய வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலுமே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் அவங்களுக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவசியமாக தேவைப்படும். அதை நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சி, அதாவது 2024ஆம் ஆண்டினுடைய குரு பயிற்சியானது 6ஆம் வீட்டில் மறைவு பயிற்சியாக நிகழ்வதனால கூட உங்களுடைய குருவினுடைய பார்வைகள் குடும்பம் தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பொருளாதார நிலைகள் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளால்
மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நிகழும். அதே போல நண்பர்களும் அனுகூலமாகவே உங்களிடையே வந்து இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கும் அதிகரிக்கும். தெய்வ பக்திகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கிவிடும். நீங்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்பழக்கங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் வந்து உண்டாக போகிறது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இப்பொழுது கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்க இருக்கிறது. அதேபோல் நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையும் இப்பொழுது ஏற்படும். மேலுமே ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது. அதே போல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ அதனால் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதி காத்து செல்வது நல்லது. அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு வேண்டாம். அவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அந்த ஒரு பிரச்சனையை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து வேறுபாடானது நீங்கள் கண்டுகொள்ளாமல் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் தராது. அதே போல் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வந்து தேவை. தாயின் வழியிலுடைய உறவுகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் உங்களை உற்சாகப்படுத்துங்க. அதே போல் சக ஊழியர்களிடையே பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பெரிதும் பாராட்டப்படும். அதேபோல் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையே வந்து காணப்படுகிறது. உழைப்புக்கேற்ற ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரருடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியும் இருக்கு. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்புகளும் மரியாதைகளும் வந்து ஏற்படும். கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் உங்களுக்கு தாராளமாகவே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல திருப்பங்களை வந்து உண்டாக்கும். உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரங்கள் தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றியடையும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிநாதன் இதுவரையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் வழங்கி வந்த நிலைகள் இப்பொழுது மே 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகின்றார். அதனால் முற்பகுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகமாக இருக்கும். அதனுடைய புதிய முயற்சிகளையும் மேற்கொண்டு வெற்றியும் நீங்கள் அடையலாம். இந்த மாதங்கள் முழுவதுமே சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த வரவுகள் வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து காணப்படும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருப்பதனால விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகஸ்தரர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை தேடுவோருக்கு நல்ல ஒரு தகவலும் வரும். அதே போல் இந்த ஏப்ரல் 26 முதல் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரநாதன் சுக்கிரனால வரவுகள் வந்து அதிகரிக்க தொடங்கிவிடும். தடைப்பட்ட முயற்சிகளும் வெற்றியாகும். பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். அடுத்ததாக உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் உங்களுடைய நிலையில் மாற்றங்களை வந்து உண்டாக்கிவிடும் மாதமாக வந்து காணப்பட போகிறது. 5இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனுடன் நட்சத்திரநாதன் சூரியனும் இணைவதனால அறிவாற்றல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசாலமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்திகளும் அதிகரிக்கும். அதே போல் இந்த மாதங்கள் முழுவதுமே 3இல் சனி சஞ்சரிப்பதனால் முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும். தடைகள் விலக ஆரம்பித்துவிடும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி யோகங்களும் உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்களும் விலகும். மேலுமே பெண்களுக்கு இந்த மாதங்கள் யோகமான ஒரு மாதமாக இருக்க போகிறது. உடல்நிலையில் முன்னேற்றங்களும் உண்டாகும். துணிச்சலோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு காணப்படும். இந்த காலகட்டங்களில் விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நெருக்கடிகள் உங்களுக்கு விலகும். அதே போல மாணவர்களுக்கு எதிர்காலங்கள் குறித்த பயமும் விலகப் போகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால்
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.